ஆஞ்சநேயர் மற்றும் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை. வெற்றியை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? ஆனால் வெற்றி தேவதையின் அருள் பார்வை நம்மீது பட வேண்டுமானால் என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் உரிய வழிபாடு மிக மிக அவசியமாகும். அந்த வகையில் ஆஞ்சநேயருக்கும் வீரபத்திரருக்கும் வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்தால் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக அனுமனுக்கு வெற்றிலை மாலை விசேஷமானது. அதன் பின்னணியில் உள்ள புராண சம்பவம் வருமாறு: இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க அனுமன் புறப்பட்டு சென்றார். நீண்ட தேடுதலுக்கு பிறகு சீதை அசோகவனத்தில் இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். ராமர் நலமாக உள்ள விவரங்களை சீதையிடம் அனுமன் தெரிவித்தார். பிறகு ராமர் தந்த மோதிரத்தை சீதாதேவியிடம் வழங்கினார் ஆஞ்சநேயர். சீதாதேவியும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தனது துன்பத்தை போக்கிய ஆஞ்சநேயருக்கு திறமையாக செய்து முடிப்பவர், அறிவாளி, வானரர்களில் சிறந்தவன் என்று 4 விருதுகளை வழங்கி கௌரவித்தாள். அத்துடன் பணிவுடன் வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயருக்கு அட்சதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சீதாதேவி விரும்பினாள். ஆனால் அப்போது சீதைக்கு அட்சதை போன்ற பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் அருகிலிருந்த வெற்றிலை குடியிலிருந்து அதன் இலைகளை பறித்து அதனை அனுமன் மீது தூவி மனதார ஆசீர்வதித்தாள். அந்த வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி அனுமனுக்கு போட்டு மகிழ்ச்சியடைந்தாள். சீதா பிராட்டியார் கையால் கிடைத்த இந்த வெகுமதியை ஸ்ரீ ஆஞ்சநேயரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் அனுமனுக்கு வெற்றிலை மாலை போடும் வழக்கம் ஏற்பட்டது. பொதுவாக அனைத்து தெய்வங்களுக்கும் வெற்றிலையை சமர்ப்பிக்கும் வழக்கம் உள்ளது. என்றாலும் அனுமனுக்கு நாம் படைக்கும் வெற்றிலை சிறப்புக்குரியதாக மாறுகிறது. அனுமனுக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பிக்கும் போது வெற்றிலையின் எண்ணிக்கை 2, 4, 6, 8 என்பதாக இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். வெற்றிலையுடன் வைக்கப்படும் பாக்கின் எண்ணிக்கையும் 1, 3, 5, 7 என ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அமைய வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். ஆகவே ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையை மாலையாக கட்டி போடும் போது இவ்வாறே 2 வெற்றிலை 1 பாக்கு அல்லது 4 வெற்றிலை 3 பாக்கு என்பதாக இருக்க வேண்டும். மேலும் வெற்றிலையை நரம்பில்லாத முன்பகுதி வெளியில் தெரியுமாறு மடித்து வாழைநார் போன்றவற்றை கொண்டு மாலையாக தொடுத்து போடலாம். இதனால் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருளால் நாம் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி உண்டாகும். அதுபோல வீரபத்திரரின் அருளை பெறவும் வெற்றிலை மாலை வழிபாடே சிறந்தது. சென்னைக்கு அருகில் இருக்கும் அனுமந்தபுரத்தில் இருக்கும் வீரபத்திரர் ஆலயத்தில் வெற்றிலை மாலை வழிபாடு சிறப்பாக நடக்கிறது.